எல்லாருக்கும் வணக்கம். கொக்கோட பரிணாம வளர்ச்சியை பாருங்கள். ஒரு காலத்தில் கொக்கு தண்ணி எங்கே இருக்குது, குட்டை எங்கே இருக்குது, குளம் எங்கே இருக்குதுன்னு தேடி ஓடும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஜேசிபி மிஷின் ஓடுது. அது தோண்டினோன்னு அடியிலேருந்து பூச்சி வெளியே வரோன்னு ஜேசிபி எங்கே ஓடுது, டிராக்டர் எங்கே ஓடுதுன்னு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அதை தேடி வர ஆரம்பிச்சிட்டு எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். சின்ன பறவை உடம்புல ஒன்றுமே இருக்காது, ஆனால் அதுக்கு மூளையை பார்த்திங்களா, மிஷின் எங்கே ஓடுதோ அங்கே அதுகளுக்கு அது தேவையான உணவை பெற்றுக்கிறது. தண்ணி கிண்ணிலாம் இனி கிடைக்காது, இயற்கையை நம்பி வாழ முடியாதுன்னு முடிவு எடுத்துட்டு எவ்வளோ தெளிவாக மாறி இருக்கு பாருங்கள். மனுஷனை சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்கள் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் காலம் தாண்டின பிறகு பூமியில் நிலச்சி நிற்கும்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா உயிரினங்களும் அழிஞ்சிரும் மனிதன் மாறலைன்னா. மனிதன் இயற்கையை அழிக்கிறத நிப்பாட்டி எல்லா உயிரினங்களும் வாழட்டும்னு இடம் கொடுக்கலன்னா எல்லா உயிரினமும் அழிஞ்சிரும்.